யாரு செட்டிங்கா? இந்த பசிக்குது. ஏதாவது இட்லி தோசை ஏதாவது இருந்தா கொண்டு வாயேன். இந்த 10 நாளா டைட் இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்காவது இட்லி தோசை சாப்பிடும். இந்தாங்க குடிங்க. என்னது இது? ஓட்ஸ். ஓட்ஸா? இன்னைக்கு ஏதாவது இட்லி தோசை ஏதாவது கூட. ரொம்ப கஷ்டமா டயர்டா. ஏங்க டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா என்னங்க ஆகும்? இந்த ஓட்ஸ் போதுங்க, இதை குடிங்க. அப்பதான் உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்க முடியும். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணுமா? ஐயோ என்னால முடியல. எங்க பார்த்தாலும் வலிக்குது தெரியுமா? ஏங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டாதாங்க உடம்ப குறைக்க முடியும். குடிங்க. சரி சரி சரி. குதிரை குடிக்கிறதுன்னு சொன்னாங்க இந்த ஓட்ஸ். அதுவும் ஒரு மாதிரியா இருக்குது. நீ என்ன குடிச்ச? நானும் இதே தாங்க குடிச்சேன். நான் பிறந்ததுல இருந்தே டைட் இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? பிறந்ததுல இருந்து டைட்டா இருக்கிறியா? அதுதான் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறேன். ஐயோ நான் என்ன பண்றது? எனக்கு இது மாதிரி ஒரு உடம்பு வந்து போச்சு. சரி ஏங்க இன்னொரு விஷயம், வாக்கிங் போனோம். இப்ப நீங்க நார்மலா இப்படி நடக்க கூடாது. நான் புடிங்க. இங்க பாருங்க, நல்ல கையை இப்படி வீசிட்டு பாயா அப்படி பண்ணிட்டே நடக்கணும். நல்லா வீசணும் கையை. இது கையை இப்படி வீசிக்கிட்டு வாயா பண்ணுமா? ஆமா. சரி கையை வீசி நடக்கிறது பரவாயில்ல, அது என்ன வாயா பண்ணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு டபுள் சின் வந்திருக்குல்ல. ஆமா. அப்படி பண்ணீங்கன்னாதான் இந்த இடம் ரெடியூஸ் ஆகும். ஓ இங்க டபுள் சின்ன ரெடியூஸ் ஆகும். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. சரி நீங்க வாக்கிங் போங்க, டைம் ஆகுது. போ வாக்கிங்க்கு. போங்க. இங்க இருந்தே கையாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. கை ஆட்டணுமா? ஆமா. இப்படியா? நல்லா ஆட்டுங்க. வாய். வாயா? இப்படியே தான் போணும். யாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. உலகம் 1000 பேசும். உங்களுக்கு உடம்பு குறையணுமா வேணாவா? குறையணும் குறையும். இதே மாதிரி போங்க. போட்டா. ஆஹா ஆஹா, இந்த ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் என்ன டேஸ்டா இருக்கு. செம்மையா இருக்கு. அப்பா என்ன பசிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்றலாமா? வேணாம் வேணாம், நம்ம தனுஷ் மாதிரி ஆகணும். அப்போதான் நம்ம பொண்டாட்டி நம்ம மதிப்பா. அப்படியே வீட்டுக்கு போய் சேருவான். என்னங்க வாக்கிங் முடிச்சிட்டீங்களா? டயர்டா இருக்கா ரொம்ப? ஆமா ஆமா பயங்கர டயர்டா இருக்குது. குறைஞ்சிச்சா? ஒரு நாள்ல குறையாதுங்க, ஒரு 2-3 மாசம் ஆகும். ஐயா கடுவா பல்லுலாம் வலிக்குது, உள்ளாரெல்லாம் வலிக்குது, மூஞ்செல்லாம் வலிக்குது. சரியாயிடுங்க சரியாயிடும். இந்த ஆட்டுக்கால் பாயா குழம்பு மாதிரி ஏதோ ஒரு வாசனை வருதுல்ல. என்ன ஏப்பம் விடுற? ஏங்க பசி ஏப்பங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அந்த ஒரு கிளாஸ் ஓட்ஸோட இருக்காங்க. நானும் ஒரு கிளாஸ் ஓட்ஸ் குடிச்சேன், எனக்கு ஏப்பம் வரலையா? ஆமா இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? இங்கதான் இங்கேயே இருக்கு. ஏங்க இங்க இல்ல, அந்த பக்கத்து வீட்டுல மாலா ஆண்டி இருக்குல்ல, அவங்க பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அதனால ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்மெல்லு தாங்க இங்க வருது. நம்ம வீட்டுல எங்கங்க வரப்போகுது? நம்ம 2 பேருமே டயட்ல இருக்குமே. ஆமா ஆமா நம்ம 2 பேரும் டயட்ல இருக்கிறோம்ல. காலையிலேயே ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா நல்லா இருக்கும்ல. அதுலலாம் நீங்க டெம்ப்ட் ஆக கூடாது. இந்த மாதிரி டெம்ப்ட் ஆனீங்கன்னா உடம்ப குறைக்கவே முடியாது. சரி ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, இருங்க நான் லஞ்ச் எடுத்துட்டு வரேன். சரி சரி சரி. என்ன லஞ்சு? என்னது இது? முட்டைக்கோசும் கேரட் இருக்குது. ஏங்க டயட்ல இருக்கீங்கங்க, இதை தாங்க சாப்பிடணும். இதுவே அதிகம். இதுவே அதிகமா? மயக்கம் போட்டு ஊந்துரும் போல இருக்குமா? ஒன்னும் விழ மாட்டீங்க. முதல்ல கிளம்புங்க. கிளம்பணுமா? ஐயோ சரி வரேன். இது மட்டும் தான் சாப்பிடணும். ஆமா வேற எதுவும் சாப்பிட கூடாது. பக்கத்துல யார்கிட்டயும் வாங்கி சாப்பிடாதீங்க ஆபீஸ்ல. சரி சரி வாங்கி சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னும் எத்தனை நாள்ல நான் தனுஷ் மாதிரி ஆவேன்? ஐயோ ஒரு 2-3 மாசம் ஆகும். போங்க. 2-3 மாசமா? தாங்காது வட்டமா? போயிட்டாரா? ஓகே, நம்ம ஆர்டர் போட்டுற வேண்டியதுதான். ஹலோ பாம் ஷோருங்களா? எனக்கு ஒரு பாகுபலி பிரியாணி, சிக்கன் 65, ஒரு சில்லி சிக்கன் உடனே எடுத்துட்டு வாங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, லேட் பண்றாதீங்க. அப்பாடா இன்னைக்கு பாகுபலி பிரியாணி ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். என்னங்க போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? ஆமா வந்துட்டேன். என்ன ஏப்பம் விட்டுக்கிட்டு இருந்த? இல்லையே. இல்லையா? இங்க இருந்து அப்படியே போன பத்தியா? அங்க ரோட்ல போனா எவனோ ஒரு லாரிக்காரன் குறுக்குல நின்னுகிட்டு இருந்தான். நிறைய வண்டியெல்லாம் முட்டிக்கிட்டு நிக்குது. நானும் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சந்துக்குள்ள இருந்து இப்படியே புந்து ஒரு சுக்கிக்காரன் வந்தாமா. வந்துட்டு இங்க நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டான். அப்புறம் பார்த்தா
நம்ம வீட்டு அட்ரஸ் அதுல பாரு, பாகுபலி பிரியாணி, சிக்கன் 65, சில்லி சிக்கன். ஓஹோ. அந்த பாகுபலி பிரியாணில 2 முழு கோழி இருக்குமா? ஆமாங்க. ஆமா. ஆமாவா? ஆஹா, சரி 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 சரி. ஒரே ஸ்மெல் வருதுல்ல, பிரியாணி ஸ்மெல்லு. ஆமா ஆமா ஆமா. எங்க பிரியாணி? ஏங்க நான் சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்டேன். அந்த தெரு முனையில இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளார ஒரு பாகுபலி பிரியாணி, சிக்கன் 65, சில்லி சிக்கனை சாப்பிட்டு இருக்கிறியே. என்ன பண்ணுவீங்க? என்ன பாகுபலி பிரியாணி தின்னாலும் நான் ஸ்லிம்மா தானே இருக்கேன். நீங்க அப்படியே இருக்கீங்க, நல்ல குண்டா இருக்கீங்கல்ல. எப்படியோ பாகுபலி பிரியாணி சாப்பிட்டுட்ட, ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும். இரு, சாக்லேட் கொடுங்க. பெரிய சாக்லேட்டாங்க? பெருசு பெருசு. கண்ணு மூட. சாக்லேட் சாப்பிடும் போது கண்ணை மூடி அந்த டேஸ்ட் இது பண்ணணும்ல. மூடு. பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. பேச்சா பேசுற பேச்சு? நீ குண்டா இருக்கிற, நான் ஒல்லியா இருக்கிறேன்னு சாப்பிட விடாம என்ன டார்ச்சரா பண்ற. இப்ப வாயில ஸ்டாப்லர் போட்டு விட்டேன், எப்படி சாப்பிடுறான்னு பாப்போம். क्या रे सेटिंग का